கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சாலமன் ராஜ். எந்த கஷ்டம் வந்தாலும் எந்த நேரத்திலும் நான் தேவ பரிசுத்தாவியனவரை நாடினேன். மாம்சத்தில் நடவாமல் ஆவிக்கேற்றபடி நடக்கிறவர்களாக இருந்து நான் நடந்தேன். மனசாட்சியாக இருந்து கெட்ட பழக்கங்களை நான் கை கொள்ளக்கூடாதென்று நான் நினைத்திருக்கிறேன். தேவன் ஒரு வார்த்தை என்னை ஆபத்து காலத்தை என்னை ரட்சித்து பாதுகாத்தார். ரோமர் 8ஆம் அதிகாரத்தை நான் படித்த பொழுது ஒரு பொக்கிஷமாக எனக்கு இருக்கிறது. இதோ ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் சொல்லுவேன் என்னவென்றால், நாம் ஜெபிக்கும் பொழுது என்னவென்று ஜெபிக்க வேண்டும் என்றால், ஆண்டவரே, உபவாசித்து ஜெபம் பண்ணும் பொழுது நமக்கு விடுதலை உண்டு. நாம் மனுஷரை நாடாமல் தேவனை நாடிக்கொண்டிருந்தால் பிதாவானவர் எனக்கு உதவி செய்தார். தேவ சித்தம் என்றால் என்று சில பேருக்கு தெரியாது. தேவ சித்தம் என்றால் அவர் சொன்னபடியே நடந்து கொள்வது பிதாவின் சித்தம். அதுதான் ரகசியம். நாம் மாம்ச சிந்தையை பற்றியிருந்தால் ஆவியின் சிந்தனையும் ஜீவனும் சமாதானமாக இருக்கும். ஆவியின் சிந்தை என்றால் அவருடைய வழிகாட்டுதல், இப்படி போகாது, நிதானித்திருந்து சொல்லுவது. நான் வேலையிலும் போகும் வரைக்கும் என்னை பாதுகாத்து வழி நடத்துகிறான். நான் எவ்வளவோ ஆக்சிடென்ட் நடக்கவிடுது. என்னோடய சாட்சியை நான் சிறிதளவு கூறுகிறேன். என்னோடய சாட்சியம் எண்ணிலடாங்க இது. எனக்கு ஒரு உபவாசித்து ஜெபம் செய்யும் போது அதோடைய தேவன் வெளிக்காட்டின சுவிசேஷம் ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, நான் எப்படி ஜெபிக்க வேண்டும்? நான் ஒரு உதவாத பாத்திரமாக இருக்கிறேன் என்று சொன்னேன். என்னை உதவப்படுகிற பாத்திரமாய் மாற்றினார். ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் எனக்கு எடுத்து காட்டுகிறார். வல்லமையாய் தேவ பிதா குமாரன் பரிசுத்தாவியினாலே ஞானஸ்தானம் பெற்று அபிஷேகம் பெற்றுக்கொண்டு கூட நான் உதவாத பாத்திரமாக இருக்கிறேன். இது யாருக்கும் பிடிக்காமலும் இருக்கலாம், பிடித்திருக்கலாம். எனக்கு ஒரே ஒரு வாஞ்சை, இது எனக்கு தீர்க்கதரிசனம் என்று எனக்கு தெரியாது. தேவ ஆவியானவருக்கு நான் கீழ்ப்படுகிறேன். என் பாவத்தின் வழியிலே நான் நடந்தாலும் என்னை எல்லாம் விட்டு விலக்கி என்னை பாதுகாத்து வழி நடத்துகிறார் தேவ ஆவியானவர். பரிசுத்தம் என்றால் பரிசுத்த ஆவியானவர். வேதாகம் என்றால் தேவனுடைய வார்த்தை. ரட்சிப்பு என்றால் அவர் ரட்சிப்பு. இந்த உலகத்து பரலோக ராஜ்யத்துக்கு போகிறது ரட்சிப்பு. இயேசு கிறிஸ்துவானவர் மூலியம் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்றார் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் அந்நிய பாஷை பேசி தேவனோடு உறவாடி கொண்டு பேசுகிறார். அந்நிய பாஷை பேசும் பொழுது தான் தீர்க்க தரிசனம் வெளிப்படும். அதுதான் தீர்க்க தரிசனம். தேவனோடு உறவாடி கொண்டு இருக்கிறது. அந்நிய பாஷை பேசி பரிசுத்த ஆவியானவர் பாஷையை பேசும் பொழுது தான் அந்நிய பாஷை. அது பேசும்பொழுது தான் தரிசனம் உருவாகும். அது உருவாகும் பொழுது தான் நம்முடைய பாவத்தை நிவர்த்தி செய்யும். பக்தி விருத்தி
சபைக்குள் பக்தி விருத்தி உண்டாக்கும். அதுதான் சோத்திரம்.